ஹாய் காய்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இன்டர்ன்ஷிப் ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம் கேன்வா வச்சுட்டு. ஸோ அதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு ஃப்ரீ ரெஸ்யூம் டெம்ப்ளேட் கிவ்வே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் ரெஸ்யூம் டெம்ப்ளேட் வேணுமோ கமெண்ட் செக்ஷனில் டெம்ப்ளேட் டைப் பண்ணுங்கள் அண்ட் டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அதை வச்சு உங்களோட டெம்ப்ளேட் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேன்வா போய்க்கோங்க. ஸோ நான் வந்து ஆல்ரெடி வச்சுருக்க டெம்ப்ளேட்டில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ இதில் வந்துட்டு என் நேம் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நேம் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் வந்து காலேஜ் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் அப்படின்னா நீங்கள் ஸ்டூடெண்ட் போட்டுக்கோங்க. போட்டு ஃபைனல் இயர் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ப்ரொஃபைல் இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், ஸோ இதில் வந்துட்டு நான் ChatGPT யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து டேரெக்டாக ரைட் பண்ணிப்போம். ஸோ நான் வந்து இப்போ ChatGPT ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நான் கமெண்ட் டைப் பண்ணுறேன். ரைட் me a profile section for a internship resume. I'm completing my final year. ஸோ இதை வந்துட்டு நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு நான் என்ன டிகிரி படித்தேன் அதை நான் போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஆட் பண்ணிப்போங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே கீழே கொண்டு வந்துடும். கொண்டு வந்துட்டு அதை அப்படியே நம்ம எலாபரேட் பண்ணிப்போம். பண்ணிக்கிட்டு ஸ்பேசிங் கொடுத்துப்போம். லைன் ஸ்பேசிங் இதை கொடுத்துட்டு டன். இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ஸோ இங்கே ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன ஆட் பண்ணணும், நீங்கள் காலேஜ் டேஸில் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் அது ரிலேட்டடாக நீங்கள் டைட்டில் கொடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு வெதர் ப்ரெடிக்ஷன் யூசிங் பைத்தன் அப்படின்னு போடுறேன். எந்த இயரில் எந்த இயர் எந்த மந்தில் கம்ப்ளீட் பண்ணாங்க அதை போட்டு ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃபைனலாக வந்து நீங்கள் அந்த போர்ட்ஃபோலியோ லிங்க் பண்ண லிங்க் வந்து நீங்கள் இங்கே வந்து போர்ட்ஃபோலியோ ஆர் நீங்கள் ப்ராஜெக்ட் லிங்க் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு கிளிக் ஹியர் அப்படின்னு கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் லிங்க்கை அங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டா நீங்கள் ரெஸ்யூம் வியூ பண்ணுறீங்க பார்த்துக்கோங்க. சரி, எஜுகேஷன் நீங்கள் என்ன படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, படித்து முடிச்சிட்டிங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட காலேஜ் நேம் அண்ட் இயர் ஆஃப், அதாவது இப்போ ஸ்டூடெண்ட் ஃபைனல் இயர்னால் நீங்கள் ஃபைனல் இயர் எந்த இயர் ஸ்டார்டிங்கோ அதை போட்டுட்டு நீங்கள் வந்து ஃபைனல் இயர்னு ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நீங்கள் என்ன டிகிரி போடலாம் ஆட் பண்ணிவிட்டு முடித்தவங்க வந்து இங்கே வந்து யூனிவர்சிட்டி ஆர் இங்கே டிகிரி போடுற இடத்துலேயே வந்து நீங்கள் ப்ராக்கெட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பர்சன்டேஜ் போட்டுருவோம். இல்லை CGPA 7.9 CGPA அப்படின்னு போட்டுருவோம். போட்டு நிற்காம ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஹையர் செகண்டரி ஸ்கூல் அதை போட்டு உங்களோட இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட 12th ஆனுவல் எக்ஸாம் வந்துட்டு நீங்கள் பர்சன்டேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட லாங்குவேஜ் நேட்டிவ் லாங்குவேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ். ஸோ நீங்கள் வந்து தமிழ் இங்கிலீஷ்னு போட்டால் கூட போதும். உங்களுக்கு என்ன தெரியுமா அடிஷ்னலாக எதாவது தெரிஞ்சால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உங்களோட கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ், ஸோ கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் என்ன தெரியும் அண்டு நீங்கள் இப்படி கூட ஆட் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் காமனாக நீங்கள்
டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அப்படின்னு போட்டுருக்கேன். இப்படி போட்டால் காமனாக போயிடும். ஸோ நீங்கள் உங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பைத்தன் தெரியும், பவர் பிஐ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு வாலண்டியர் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அல்லது இல்லை கோர்ஸ் இந்த இடத்துல நீங்கள் வந்து கோர்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். கோர்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேஷன் லிங்க் கீழே கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி சர்டிஃபிகேஷன் லிங்க்னு கொடுத்து கிளிக் ஹியர்னு கொடுத்துக்கோங்க. அது மாதிரி கொடுத்து நீங்கள் இதில் கால் டு ஆக்ஷன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டெம்ப்ளேட் ஈஸியாக ரெடி ஆயிரும். ஸோ அடுத்து வந்து காண்டாக்ட் மீனுங்கிற செக்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி எப்பவுமே ஓரளவுக்கு மோஸ்ட்டாக ப்ரொஃபஷனல் நேமில் வச்சுக்கோங்க. ஸோ அது இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல போர்ட்ரே ஆகும். அடுத்து வந்து உங்களோட சிட்டி நீங்கள் எங்கே இருக்கீங்க எந்த இதுன்னு போட்டுக்கோங்க. போட்டு ஈஸியாக உங்களுக்கு டெம்ப்ளேட் ரெடி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வீடியோக்களுக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இந்த மாதிரி வீடியோக்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.